வணக்கம் நண்பா. இந்தியாவில் 2024ஆம் ஆண்டு IPL கிரிக்கெட் தொடர் துவங்க இன்னும் ஒரு சில வாரங்களே எஞ்சியுள்ள வேளையில், மினி ஏலத்திற்கு முன்பாக ஹர்திக் பாண்டியாவை ட்ரேடிங் முறையில் தங்களது அணிக்கு கொண்டு வந்த மும்பை இந்தியன்ஸ் அணி, ரோஹித் சர்மாவை நீக்கிவிட்டு புதிய கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவை அறிவித்தது. அப்படி ஒரு அறிவிப்பு வெளியானதிலிருந்தே ஏகப்பட்ட விமர்சனங்கள் மும்பை இந்தியன்ஸ் அணியின் நிர்வாகம் மீது இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக ரோஹித் சர்மாவின் ரசிகர்கள் அவரை கேப்டன் பதவியிலிருந்து நீக்கியதைத் தொடர்ந்து இன்று வரை மும்பை இந்தியன்ஸ் அணியின் நிர்வாகம் மீதும் மும்பை இந்தியன்ஸ் அணியின் மீதும் அதிருப்தியில் இருக்கின்றனர். ஏற்கனவே ரோஹித் சர்மாவின் கேப்டன் பதவி நீக்கம் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் இருந்து வரும் வேளையில், இன்றளவும் ரோஹித் சர்மாவின் ரசிகர்கள் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தங்களது கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவித்து வருகின்றனர். அதோடு ரோஹித்திற்கு ஆதரவாகவும் பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போது கல்லூரி ஒன்றிற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட ஹர்திக் பாண்டியாவை வரவேற்கும் விதமாக மும்பையில் உள்ள பிரபல தனியார் கல்லூரி அவரது உருவப்படத்தை மும்பை அணியின் கேப்டனாக சித்தரித்து பிரம்மாண்டமான முறையில் போஸ்டர் ஒன்றினை கல்லூரி வளாகத்தின் மீது தொங்கவிட்டிருந்தது. அதனை கவனித்த ரோஹித் சர்மாவின் ரசிகர்கள், அந்த போஸ்டரை நீக்கினால் தான் உங்களது நிகழ்ச்சி திட்டமிட்டபடி நடக்கும், இல்லை என்றால் நடக்காது. எனவே அந்த போஸ்டரை உடனடியாக நீக்குங்கள் என கல்லூரி நிர்வாகத்திடம் வலியுறுத்தியதாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து கல்லூரி நிர்வாகமும் அவர்களது இந்த கோரிக்கையை காரணமாக ஹர்திக் பாண்டியாவின் உருவப்படத்தை நீக்கியுள்ளனர். மேலும் ரோஹித் சர்மாவின் ரசிகர்கள் கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிராக சில கோஷங்களையும் இட்டு அலறவிட்டுள்ளனர். சர்வதேச கிரிக்கெட்டில் இந்திய அணிக்காக 3 விதமான வடிவங்களிலும் கேப்டனாக இருக்கும் ஒருவரை, மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக 5 கோப்பைகளை வென்று கொடுத்த ஒரு மாபெரும் கேப்டனை எப்படி நீங்கள் வெளியேற்ற முடியும் என ரோஹித் ரசிகர்கள் தொடர்ந்து மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகத்தின் மீது எதிர்ப்பதிவை செய்து வருகின்றனர். இப்படி ரோஹித் சர்மாவின் ரசிகர்கள் கொந்தளிப்பில் இருக்கும் வேளையில் தான் ஹர்திக் பாண்டியாவின் புகைப்பட போஸ்டரை வெளியேற்றிய இந்த சம்பவம் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.